ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சூப்பரான சுவையான ஒரு சிம்பிளான உடம்புக்கு ஆரோக்கியமான சுரக்காயும் பருப்பும் சேர்த்து தான் பச்சைக்கடலை பருப்பும் சேர்த்து தான் ஒரு கூட்டு செஞ்சுக்கிறேங்க. இது நம்ம சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. 2 in 1 ரெண்டுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு குருமா சால்னா இது போலையெல்லாம் ரெகுலராக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு சைட் டிஷ் அது சாப்பிட்றப்ப நம்ம சாம்பார் சாதம் ரஸ் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சாதத்தோட நீங்கள் பரிமாறினீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா ஒரு ஜூஸியாக அந்த காய் எல்லாத்தோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கி அந்த பருப்பு எல்லாம் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குதுங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.